இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். தெளிவான இலக்கு அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது மட்டும் தெளிவான இலக்கு கிடையாது. அந்த இலக்கை நான் அடையிறதுக்கு தேவையான ரூட் மேப், அதாவது ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம், இதோடு கூடிய அத்தனை விஷயங்களும் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது இருக்கணும். அதை எப்படியெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே எனக்குள்ள ஒரு விஷன் இருக்கணும். இத்தனை விஷயங்களும் அது இருந்துச்சுன்னா அதுதான் தெளிவான இலக்கு என்பது. நம்பர் 2, தெளிவான செயல் திட்டம், ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இப்போ ஒரு இலக்கு அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஒரு கோல் நோட் இருக்குது. அந்த கோல் நோட்டில் எழுதிட்டேன், நான் இந்த டேட்டுக்குள்ளே நான் இந்த இலக்கை அடையணும், நான் இதை செய்யணும், நான் இந்த பொசிஷன் அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டுமே ஒரு இலக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு இலக்கு என்பதற்கு நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கு